And we're very happy to welcome the captain of our ship, Director Gokul அவர்கள். எஜுகேஷன்லயும் சரி சினிமாலையும் சரி நமக்கு மிக சிறந்த விஷயங்களை மட்டும் கடைசியாக எங்கள் தலைவர் ஆர்ஜே பாலாஜி அவர்களை தேங்க்யூ நன்றி, தேங்க்யூ சோ மச். ரொம்ப நிறைவா இருந்தது அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கவே. ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்திருந்தோம். சோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் 2024ஓட ஸ்டார்டிங்ல எங்களோட ஃபர்ஸ்ட் படம் சிங்கப்பூர் சலூன். இதுக்கப்புறம் நிறைய படம் வர வேண்டியது இருக்கு. இட்ஸ் a full and full commercial film, so you all will enjoy it. Thank you all for coming. இப்போ எப்படி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம் அதே மாதிரி தான் இந்த படத்துக்குள்ள கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் நான். அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து டைரக்டர் கோகுல் சார். சார் பிக் தேங்க்ஸ் டு யூ சார். ஸோ எனக்கு இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிம். அதாவது 2023 நடந்த ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு இந்த ஃபிலிம் மட்டும்தான். ஸோ இந்த இயரில் 25th அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்க, யூ வில் ஆல் என்ஜாய். எனக்கு என்னன்னா தியேட்டர் ஃபுல்லாக வந்து இந்த படம் பார்க்கும்போது இட் வில் பி a blast. அது கன்ஃபார்மாக நான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது. இட் ஹேஸ் ஆல் ஹார்ட் இன் இட். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் சொல்லவே தேவையில்லை. இவ்வளோ பெரிய காஸ்ட் இருக்கும்போது கோகுல் சார் வந்து அவ்வளோ சூப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் சூப்பராக வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்து யூ ஷுட் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பேச வராது, மிக்க நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வந்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபிலிம். வடக்கரி தான் எங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் படம். அதில் ஆர்ஜே பாலாஜி சார் கூட நாங்கள் அப்போ தான் அந்த ட்ராவல் வந்து ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம இதே தேட்டரில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ இந்த நிலைமையில நாங்கள் உங்களை பார்க்குறது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி, மனசார. ஸோ வெரி வெரி ஹாப்பி. டைரக்டர் கோகுல் சார், தேங்க்யூ ஸோ மச். பிக் 2 பேருமே வந்து உங்களோட ஹியூமருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸு. ஸ்டுடியோவில் பாதி நாள் வந்து சிரிச்சு வயிறு வந்து புண்ணா போனது அந்த லெவலுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ வெரி வெரி ஹாப்பி த வே ஃபிலிம் ஹஸ் கம் அவுட். அண்ட் முதல் சிங்கிள் இப்போ வந்தா மலை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. And I just want to take this opportunity to wish the whole team grand success. Vanakkam ella pressukkum good morning. First of all, Aishwarya Ganesh sir, thank you so much for this opportunity. Prestigious production house la work pannadukana or very very nandri. RJ Balaji sir, Gokul, best wishes. I think Gokul sir oda timing and idarku thaan aasaipatta illa paathirupinga. So I think comedy தான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து 25th Jan இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அறிவு அண்ட் உமாதேவி, அவங்களுக்கு 2 பேருக்குமே நன்றி. அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ 25th Jan சிங்கப்பூர் சலூன் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அந்த கமெண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் பேசி வச்சு சொல்லலை, அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆடியன்ஸா இந்த ஸ்கிரீன்ல உட்காந்து நிறைய படம் பார்த்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிச்ச ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி உங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்துல சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 2 years முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு ½ an hour நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனா ஆரம்பிச்சு 2 பேரும் சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம் நினைக்கிறேன். சார் சத்தியமா நான் சொல்றேன் சார், உங்க நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு நாங்க ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனா ரொம்ப கேஷுவலா பேசினாரு, 3 hours பேசினாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் இந்த படத்துல வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜினா, மீனாட்சி, அண்ட் ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்பவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல நான் சாப்பிடலன்னா 100வது நாள்ல உங்களுடைய அந்த சீன் ஆஃப் காமிச்சு தான் சார் பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டே செட்ல பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒவ்வொரு சின்ன சீனா இருந்தாலுமே, ஒரு சின்ன டைலாகா இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கட்டு அவரே பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். நான் 1 படம் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்து கண்டிப்பா அந்த டிசிப்ளினும் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச்.
எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்வரி கணேஷ் சார், அஸ்வின் ப்ரோ அண்ட் ரிலீஸ் பண்ண ரெஜா எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சுகுமார் சார் வந்து எதுவுமே பேசல, இங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ஓட்டி என் பேர் பஷீர் இந்த படத்துல, ஆனா ஒரு நாள் கூட நான் அவர் பஷீர்னு கூப்பிட்டதில்ல. அமீர், ஆசிப், அவர் வாயில என்ன பேர் வருமோ என்ன ஃபுல்லா கடைசி நாள் தான் கிட்ட சொன்னாரு, எனக்கு தெரியும் உன் பேர் பஷீர் தான், வேணும்ட்டே உனக்கு கூப்பிடல, உனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன் கடைசி நாள் தான் சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் மர்வன், அவங்கள பத்தி சொல்ல தேவையில்ல, அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார், விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்க விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த படத்துல நிறைய டான்சர்ஸும் ஒர்க் பண்ணிருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க சாங்லயும் அண்ட் ட்ரெய்லர்லயும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்ல. அண்ட் கடைசியில பாலாஜினா சார், எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்கு, அதனால அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆயிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த படத்துல இருந்து கிடைச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடைச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு கைடிங் பர்சனா இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ் யூனா ஒரே ஒரு இடம், நீங்க கிரிக்கெட் ஆடும்போது போங்க அடிக்கும் போது மட்டும் டோன்ட் லவ் யூனா, மற்றபடி எப்பவுமே லவ் யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே Jan 25 தியேட்டர் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜயும் கூப்பிடுவேன், என்னை வந்து அவரை அஜித்துன்னு கூப்பிடுவார். ஹாய் விஜய் படி, அப்படியா? சொல்கிறேன் வர சார். எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து கொஞ்சம் சிக்காக வந்து எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த 2024 எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமார் அவை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், போய் செல்லமாக வாத்தியார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 ரியாக்ஷன் கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டரில் உட்காந்துருப்பாரு. ஷங்கர் ஷங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஷங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க. ஷங்கர் எல்லாரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது ஷங்கர். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் ஷங்கர்? ஏன்னா ஷங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் ஷங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வார்த்தை நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம்? கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாரோடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் உண்மையிலே அவர் பெரிய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. Everybody please watching in theatre. Thank you very obediently. ஒரு சில வார்த்தைன்னா நன்றி வணக்கம்னு உட்காந்துடணும். சில வார்த்தைகள் அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியுமான்னா என்னால் முடியாது. பெரும்பாலும் உட்காரதில்லை. ஆனால் இது என்னுடைய சொந்த கம்பெனி. ஐஸ்வரி கணேஷ் ஒரு பல்கலைக்கழக வேந்தரா, மருத்துவக் கல்லூரியுடைய அதிபரா, இன்ஜினியரிங் காலேஜுடைய அதிபரா, வள்ளல் தன்மையில் சிறந்தவரா நாம தெரியும் எல்லாருக்கும். அவங்க அப்பா ஐஸ்வரி கதிர்வேலன் என்கிற ஐஸ்வரி வேலன். அவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐஸ்வரி கணேஷ் பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஐஸ்வரி கணேஷ் பிறக்கிறதுக்கு முன்னால 15-20 வருஷமா அவனும் நானும் நட்பாகி உறவாகி உயிரானோம்.
2 பேரும் உயிர். இப்ப இவரு அப்பா என்னெல்லாம் நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டேய் ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுறா என்கிட்ட. சரி வாடா பார்க்கலாம். கணேஷ் 14 வயசு கூட வரான். அப்புறம் அந்த இடம் பார்க்கும்போது எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அவங்க அப்பாவுக்கு. ஆர்கே நகர்ல எம்ஜிஆர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறாரு. அப்ப எம்எல்ஏ ஆகி அறநிலையத்துறையுடைய துணை அமைச்சரா வந்து ஸ்கூலை மறந்துட்டார். ஆனா ஐஸ்வரி கணேஷ் மறக்கல. அவங்க அப்பா நர்சரி ஸ்கூல் தான் என்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அத மைண்ட்ல வச்சு இன்னைக்கு பெரிய ஆலமரம் குறைய ஒரு 12,000-15,000 பேர் ஒர்க் பண்ணி அங்க வாழறாங்க. அது மட்டும் இல்ல, உறவுகள் மட்டுமல்ல, நட்புகள்ல கூட அவர் செய்யற உதவிகள் இருக்கு பாருங்க. எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஐசரி வேலன். அந்த எம்ஜிஆருடைய குணத்தை அப்படியே வச்சிருக்கிறவர் தான் ஐசரி கணேஷ். தெரிஞ்சு செய்யறது கொஞ்சம், தெரியாம செய்யற தன்மைகள் தான். நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க அப்பாவுடைய கனவுகளை நனவாக்குறாருன்னு. அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், சத்யராஜ் சாருக்கு தெரியும், அப்பா பழக்கம் அவரோட. ரஜினிகாந்துடைய மாங்குடி மைனர், ரஜினி வில்லன். அதுல ஐஸ்வரி கணேஷ் காமெடியன், மெயின் காமெடியன். ஊர்காவலன், அப்படி பலம். கடைசி அவர் பட தயாரிப்பாளர் ஆயிட்டார் ஐஸ்வரி வேலன். காணலுக்கு கரையேது, நான் நன்றி சொல்வேன், 2 படம் ப்ரொடியூசர் அவரு. அப்ப அவர் எம்எல்ஏ இருக்கும் போதே 2 படம் எடுத்தார். ஆக அதை தொடர்ந்து அப்பா தொட்டபடியை தொடர்ந்து இன்னைக்கு வெற்றிகரமா நடத்துறார். பல வெற்றி படங்கள் தயாரிச்சார். கோமாளிகள் பியூட்டிஃபுல் வெற்றி. எல்கேஜி நம்முடைய ஆர்ஜே பாலாஜியோட என் மகன் KR பிரபுவுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அந்த எல்கேஜி படம் பெரிய சக்சஸ். அதே போல இப்ப ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்கள் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐஸ்வரி கணேஷுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியா வரும். கோகுல் டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர். என் அன்பிற்குரிய விஜய் சேதுபதி இந்த இடத்துல தான் நான் நன்றி சொல்லணும். நான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவரா இருக்கேன். இப்ப விநியோகஸ்தர்கள் ப்ரொடியூசரை நல்லா இல்ல, ஒரு குறிப்பிட்ட சிலரை விட நிறைய ப்ரொடியூசர் நல்லா இல்ல, விநியோகஸ்தர்கள் நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் 2.5 லட்சம் 3 லட்சம் தான் என்எஸ்சி. நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு. எம்ஜிஆர் படமே 3 லட்சம் 4 லட்சம் என்எஸ்சி, 3 ஏரியா. ஆனா இப்பவே அது 30 கோடி 40 கோடி 100 கோடின்னு போகுது. அதனால இப்ப எங்க விநியோகஸ்தர்களை வயசாயிடுச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க, படங்கள் வாங்க முடியல, மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க. அது சொல்றத எனக்கு ஒன்றும் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐஸ்வரி கணேஷ் வந்தார் நான் பதவியேற்பு விழாவுக்கு. அப்ப சொன்னேன், மாப்பிள்ள ரொம்ப சிரமத்தில் இருக்கு சங்கம், ஏதாவது உதவி பண்ணா மாமா பண்ணும், இல்ல நீ ஏதாவது பண்ணல சொல்லுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்க. அப்பவே 5 லட்சம் சங்கத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செல்ல கூட இல்லாம இருக்காங்க, நீங்க நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ண எழுதினேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே அவர் பிஏ கிட்ட 1 லேக் ஆன்லைன் அனுப்பி வச்சிருக்கான்னு ஒரு 1 லேக் அனுப்பி வச்ச. அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு. பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி இது சரியான நன்றி. அது ஐஸ்வரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய வெற்றியை வேல்ஸ் இன்டர்நேஷனல், வேல்ஸ் நான் இன்னொன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்க எங்க வேணா பாருங்க, பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புது பேர்ல, கடவுள் பேர்ல, ஜெனரலா ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா என் ஐஸ்வரி கணேஷ் மட்டும் அப்பாவை எதுலையுமே விடுறதில்லை.
அவன் பேர் கதிர்வேல். அவன் பேர் கதிர்வேல். ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும் போது யூ போ ஐ சரி, நான் சரி என்பதை ஐ சரி யூ போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவான். அப்ப டனால் தங்கவேலு அதுக்கு தலைமை தாங்கினார். அவர் குலுங்கி குலுங்கி சிரிச்சு மேடை ஏறும்போது, இந்த தம்பி இனி கதிர்வேலை இல்லை ஐசரி வேலைன்னு, டனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலைன்னு வச்சார். அந்த பேரை ஐசரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்ப ஐசரி சர்வேஸ்வர் அவன் பேரனுக்கு ஐசரி சர்வேஸ்வர். அந்த ஐசரி என்பது தொடருது. அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் போர் நினைச்சாரு. அதை இன்னைக்கு இந்த பிள்ளை அப்பா வழியில தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை வழியில் பாருங்க, வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்பா ஐசரி வேலன், வேல்ஸ் இன்டர்நேஷனல் எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாம துவங்குறதில்ல. ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள், தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பல்லாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேல் நிறுவனம் தொடர வேண்டும் என வாழ்த்தி, என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய ஐஸ்வரி வேலனின் மகன் நீடூழி வாழ்க, வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் நீடூழி வாழ்க. வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்னைக்கு பண்ண முடியுன்ற ஒரு வியாபார சூழலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேசர். நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன்லாம் தாண்டி சினிமாவுக்கு இவ்வளோ தூரம் அவர் இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருன்னா அது காரணம் அந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன். அதனால் அவருக்கு கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை நன்கொடையாக கொடுத்து, காலேஜில் சீட் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்காரு தொழிலாளர் அமைப்புக்கு. அவருக்கு எல்லா விதத்திலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றி தெரிவித்து அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியிட அவர் வாழ்த்துறேன். கூடவே இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு. டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறாரு, எது தானே ஆசைப்பட்டீங்கன்னு. அந்த மாதிரி இருந்துச்சு சார். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த படத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. நிச்சயமாக கோகுல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ரொம்ப பிளான்டாக பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த தொடரணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் இன்னைக்கு இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வன் சொன்ன சாதாரணமாக சொல்லணுன்னு மயிராக போச்சுன்னு ஈஸியாக சொல்லிடுவோம், போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த மாதிரி இந்த இவ்வளோ ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும்? ஐசரி கணேஷ் சார் மேலே ஒரு ப்ரொடியூசர் தான் அப்படி பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ரிலீஸ்க்கு இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வர்றது கூட ஒரு ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் சாமி கும்பிட்றதுல கூட சினிமாவை தெய்வமாக கும்பிடுறாரு. அதனால தான் இன்னும் அந்த பேஷன் காலில் வந்தோன்னு கேட்டேன், என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் இருக்குது சார், வெளியெல்லாம் போகிறோன்னாரு. இதுதான் ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரு படத்தில் நடிச்சுட்டா அந்த படத்தை நடிச்சு முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போகிறதுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். அவருடைய எளிமை பண்பில் அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. இன்னைக்கு அவங்கவுங்க படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலைமையில இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் இங்கே போகிறதுன்றது கண்டிப்பாக மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயாரிப்பாளர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக இந்த பண்பு மூளை இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும். அந்த ஒரே விஷயம் சார், நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை இந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன் ஒரு பேர் வந்துட்டே இருக்கு சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவத் தோற்றத்திலையும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார்.
அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருடைய சார்பில் இந்த இடத்துல நன்றி தெரிவித்து, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்த கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்ஜேவிலிருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் ஆதரிக்க வேண்டிய நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். நான் வந்து மேட்ச் சும்மா பார்த்தா நம்ம குடி பாபான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார், விவேக், மெல்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஷ் எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோ மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றி அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. நான் கெஸ்ட்டாக வரல, என்னோட குடும்ப விழா. ராஜன் சார் சொன்ன மாதிரி தான், கணேஷ் அங்கிள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. பிகாஸ் சார் அங்கிள் கூட சார் கணேஷ் சார் நான் இல்லை. பிகாஸ் என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க காலேஜில் நான் படித்தேன். அங்கேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடந்துட்டு இருந்த ஒரு படம் ராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்காத நாளில் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய பேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு கொண்டு வந்தது முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே நான் என்டப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அவரை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதால நான் என்னோடய சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அவரை மீட் பண்ண போகும்போது வெளியில் ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுருப்பாங்க. அவங்க 30 பேருமே வந்து இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ரெக்கமெண்டேஷனுக்கோ அந்த ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பரவாயில்ல கட்ட வேணாம்னா அதை சைன் ஆஃப் பண்ணி, அதுக்கப்புறம் காலேஜோட வேற ரெக்கமெண்டேஷன் வேணும் லெட்டர் கொடுத்து அவ்வளோ பேரையும் அவ்வளோ கன்சர்னாக பார்த்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சமீபத்தில் லண்டன் போயிருக்கும் போது நாங்கள் கூட இருக்கோம். அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவர் பெரிய பொசிஷனில் கொண்டு போய் அவர் விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலாஜி நண்பா, ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ. யூ டூ மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஆல்வேஸ் டூயிங் கிரேட். தேவிக்கு முன்னாடிலேருந்து இதே நம்ம ஆயிரத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாலாஜியோட எப்பவுமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் பண்ணுற பல விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்சியராகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. The heights what you gone today is very proud, Namba. Thank you. Gokul sir, always big fan of your films. உங்களுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் படம். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் வீட்டு வரிசையில் நிச்சயமாக இருக்கும். விஜய் சேதுபதி சார், மேரி கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்துக்கள். கிரேட் ஃபிலிம். அண்ட் வந்து எல்லாருக்கும் விவேக் மெரின் சார் எல்லாருக்கும் என்டையர் காஸ்ட்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் படமாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபேவரட் சத்யராஜ் சார் இருக்காங்க. சார் பற்றி நான் ரொம்ப பேசிட்டே இருக்கலாம். அது வந்து இப்போது சிவா சார் சொன்ன மாதிரி தான் தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு பொக்கிஷம். அவர் இன்னும் நம்ம நிறையா பாதுகாத்து தமிழ் சினிமாவில் இன்னும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அவரை. சார் நான் சாரோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பொய் சொல்ல போகிறோன்ற படத்தில் நான் வந்து சார் அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து அடிதடி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க, என்னை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டோம் நான் கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து தலைவரை நான் ஒர்க் பண்ணேன். சார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம்னு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அப்பதான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐஸ்வரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த ஐஸ்வரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐஸ்வரி நான் சரியானவன் இல்லையா. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் அப்படின்னா ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது. அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அதிசயமே இல்லை. வாழ்த்துக்கள். நான்
இந்த 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறது காரணம் இந்த சிங்கப்பூர் செலவனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சுதான் 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு, சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாஜி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான், அம்மன் கோயில் கடற்கால பீரியட்ல ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு, அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலா மாறிச்சு. ராஜாஜி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். என்னைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணாரு, அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனா அந்த சிஜி ஒர்க் பிரமாணமா வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவரு வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணா இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமா தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்துல கிராண்டியர்ல வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா செட்ல வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்துல. டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாம பாத்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்யறது ஈஸி. இந்த படத்துல பாருங்க, நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தான் தைரியமா இந்த விக்கையை வைக்க முடிஞ்சது. அது பற்றி கூட இருப்பார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியா ஒத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியா புலம்ப விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோவில் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தா தான் முடியும். நம்ம ஒரு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னா போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபாய் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா. அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமா தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துல இருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆயிருக்கிறோம், வில்லனா நடிச்சு இப்ப போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்ப கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுன்னா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதைத்தான ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேல தோல் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர், புரட்சி தலைவர் அதுதானே. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்க கிட்ட பேசி வெளியில வந்து வரதில்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பத்தி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்சு சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிக்குது. அது மாதிரி அனைவருமே ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சரவணன் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடிச்ச மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும். ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி காமெடியா நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இல்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்துல சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம 2 பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம், நிறைய பேர் பேசணும். எல்லாருமே புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலம் இல்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ஓகே தான் சார். தேங்க்யூ சார். லேட்டாக வந்ததுக்கு என்ன மன்னிக்கவும். போய் ஹேர் கட் பண்ணலான்னு சிங்கப்பூர் சலூன் போனால் அந்த ஓனர் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இளைய தளபதி விஜய் மாதிரி கட் பண்ண சொன்னால் தலைவாசல் விஜய் மாதிரி கட் பண்ணி விட்டாரு. So I am the only totally cropped up hair man in this whole dais, I think. Satyaraj sir, so thank you very much and sorry for coming late. Traffic கொஞ்சம் மாட்டிக்கணும். Yeah. Thank you, sir. Thank you. And thank you very much. Good morning. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை பத்தி சொல்லணும்னா, I was in radio and very trendy RJ I've ever seen till today is அவர் சொல்ற அந்த கண்டனா பண்ணணும். எனக்கு வரவே வராது, பட் I regularly listen to his show and அது மட்டும் இல்லாம சினிமாவுலயும் he has found a new space for himself. ஆர்ஜே பாலாஜியோட படம் அப்படின்னா எங்க அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, or people whoever I know, the entertainment அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோட படம் போய் உட்கார்ந்து பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் a message also அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா he is presenting himself on screen and thank you very much for giving me this opportunity. அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் சார், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சலூன்ல தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலா இந்த படம் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்க டைரக்டருக்கு தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. தேங்க்ஸ் ஃபார் ஆல் கமிங் ஃபார் ஆல். அண்ட் கோகுல் சாரை பற்றி ஒரு விஷயம்தான், அவரோட ரவுத்திரம் தவிர மற்ற எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ டான்ஸராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை சர்ச் பண்ணி அழகாக பிக் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் த சலூன், அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இதில் நிறைய விஷயங்களை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா
அவ்வளோ விஷயத்தையும் எப்படா இதுக்குள்ளே கொண்டு வர்றாரு, ஏன்னா நரேட் பண்ணும்போதே அப்படி இருந்தது. அண்ட் தென் டான்ஸ் வந்து ஒரு 4 சாங் உள்ள வச்சோம், அதை பண்ணணும் அப்படி இல்லாமல் அவர் எழுதும்போது மூமெண்ட் மட்டும்தான் எழுதல, மற்ற எல்லாத்தையும் கிளியராக எழுதி வச்சிருந்தாரு. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஆனால் எல்லா கொரியோகிராஃபருக்கும் இப்படி ஒரு படம் கிடைக்கிறது மிகப்பெரிய பிளஸ்டு. ஸோ ஐ எம் வெரி பிளஸ்ட். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்படி ஒரு டீம் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு ஒரு சூப்பராக அசம்பிள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் டிஓபி சுகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ணனோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி பிகினருக்குலாம் இப்படி ஒரு விஷுவல்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சார். அண்ட் விஜய் சேது சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் அஜய் பாலாஜி சார், ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக ஒரு கொரியோகிராஃபருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி, நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி என்னை பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், என்ன நம்ம ஃப்ரேமில் கொண்டு வர முடியுமோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார், வேற லெவல் சார். அந்த ஒரு வாக்குக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவோம் நாங்கள் எல்லாருமே. ரோபோ சங்கர்னா வேற லெவல்னா, தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் விவேக் மவின் அவரோட டீம் எல்லாருமே எங்களுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒன் திங், என்னோட சிங்கப்பூர் சொல்லும் டீம் அந்த பாய்ஸ் நான் ஒரே வாடி மேரி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். வித் பெர்மிஷன் சார், ப்ளீஸ் பாய்ஸ் சீக்கிரம் வாங்கடா, கம்பாஸ். இது வந்து நாட் ஒன்லி டான்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணாம சார் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம நிறைய டான்ஸ் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், ஏபிசிடில நிறைய ஃபிலிம்ஸ் நம்ம ட்ரை பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நாட் ஒன்லி டான்ஸ் இருக்கக்கூடாது, அது மீறி ஒன்று இருக்கணும்னாங்க. அதுக்கு எனக்கு தேவைப்பட்ட அந்த ஜென்மங்கள் இவங்களை வச்சுதான் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ இன்ஜுரியா இருக்கு எல்லாருமே அவங்க சாங் அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித்அவுட் யூ இது ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட். ஐயோ, தேங்க்யூ வெரி மச் கோகுல். எனக்கு இந்த ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் படத்துல வர்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். சத்யராஜ் சார், விஜய் சேதுபதி, சிவா சார், ராஜன் சார், எவ்ரி ஒன், ரோபோ சங்கர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் லொகேஷன். சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்ன மாதிரி ஆர் ஐ டோன்ட் நோ, working with Gokul is like எனக்கு வந்து என்னுடைய முதல் படம் தலைவாசல்ல வந்து செல்வா கூட பண்ணும்போது எந்த ஒரு ஃபீல் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான். he will make you feel at home. சில விஷயங்கள் வந்து அவருக்கு தேவைப்பட்டது வேணுங்கும்போது அது எப்படி கொண்டு வரணும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜான் விஜய், I mean we had a lovely time in many films, and not in this film we didn't have a combination. Nevertheless, Sathiraj sir, always an inspiration, and RJ Balaji, அவர் இருந்தார்னா அந்த செட்ல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. And ஐசரி கணேஷ் sir, I know him apart from films also, a wonderful person who is also encouraging sports அப்படிங்கிற ஒரு முறையில் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியும். ஸோ இந்த படம் வந்து எனக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தமிழ்ல வந்து ஒரு பேரு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படம் நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரம் அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து ஐ டிட் ஃபைண்ட் இட் வெரி டஃப் டு டூ திஸ் ரோல், பிகாஸ் குழந்தைங்க என்ன விரும்புறாங்களோ அதை வந்து அப்பா அம்மா தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் தேர். பட் ஆஃப் லைட் என்ன ஆயிடுச்சு, அப்பா அம்மா என்ன ஆக முடியாம ஃபெயிலியர் ஆச்சோ அதெல்லாம் குழந்தை மேல திணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து என்ன பிடிக்குதோ அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்ற ஒரு அப்பாவா என்ன வந்து சாரி, நான் ஐ எம் நாட் டாக்கிங் போஸ்டிங் அபவுட் மை செல்ஃப். இன்னைக்கு என்ன நடிகனா பாக்குறத விட ஒரு குழந்தைங்க ஒரு மிகப்பெரிய நீச்சல் வீரரா இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்பான்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அதே மாதிரி கோகுல் இந்த கதை சொல்லும் பொழுது பையன் வந்து இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறான். who will support him அப்படின்னும் பொழுது அதுதான் இந்த படம். So we had very lovely scenes with Balaji, father and son. எனக்கு அது பண்ணும் பொழுது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நடுவுல நடந்த இந்த 15 வருட 20 வருட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் எனக்கு அங்க வெளிப்பாடா நான் பண்ண முடிஞ்சது. அதுவுமே படத்துக்கு வந்து கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி இருக்கும் வித் கோகுல்ஸ் கரெக்ஷன் அண்ட் கோகுல்ஸ் sharpening of the dialogues and emotions. So thank you very much Gokul for giving me this opportunity. Thank you and all the very best. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் படங்கள் சம்மந்தப்பட்ட எந்த மேடையாக இருந்தாலும் நான் என்னுடைய முதல் நன்றி எப்போவுமே என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான்.
ஸோ ப்ளீஸ் அதில் அசிஸ்டன்ட் ஆக்டர் சுரேஷ், செந்தில், சதீஷ், ஸ்டீஃபன், தமிழ், வருண் இல்லைடா, அன்பு, இளவன். அண்ட் அமீர், என்னோட அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அமீர் கொடு. ஓகே. ஸோ இவங்க இல்லாமல் இல்லை, ஏன்னா ஒரு அன்சங் ஹீரோஸாகவே இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்போவுமே எல்லா படத்துலையும். பட் தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆஃப் எனி ஃபிலிம். என் படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலுமே இவங்க தான் த ரியல் ஹீரோஸ். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் என்னுடைய கிளாப்ஸ். தேங்க்யூ ஆல். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை சொல்லாமே ஒரு வேலை நடக்குதுன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் தான் நடக்கும். நான் கேட்காம ஒன்று செய்வாங்கன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும்தான். எனக்கு இல்லை, எல்லா டைரக்டர்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மேட்ஸ். அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை நம்பி தான் இருக்கோம். அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும், அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு 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 படம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். The moment you come into my life has changed. ஸோ அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய ஹீரோ பாலாஜி. ஆரம்பித்தது இந்த கதை பிடிச்சி பாலாஜியோட இனிஷியேட்டிவில் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலாஜி இந்த கதையை ரொம்ப ரசித்ததுனால தான் இந்த படம் இங்கே நிற்குது. ஸோ அதனால் பாலாஜி அந்த கதிர்ன்ற ப்ரொட்டாகனிஸ்ட்டை கொஞ்சம் கூட அது எனக்கு என்ன வேணுமோ அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ரோல் இன்னைக்கு நான் எதிர்பார்த்ததோட சிறப்பாக வந்ததுக்கு காரணம் பாலாஜியோட டெடிக்கேஷன் தான். ஏன்னா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும், அதனால் அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த சீன் அப்படி வேணும்னா அது வேணும், அதை நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் அதுக்கு அவரும் மெனக்கெட்டாரு. அந்த மெனக்கெடல் தான் இன்னைக்கு அந்த கதிரை க்ளோரிஃபை பண்ணால் தான் ஒட்டுமொத்த பார்பரையும் நான் க்ளோரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த படமே இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த பார்பர். இது இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் இந்த சமூகம் கொண்டாடுற ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அவங்கள. நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதுவும் நான் பர்டிகுலர்லி ரீசெண்டாக எனக்கு காஷ்மீராப்போ வின்சனில் ஜாமீன் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்தா ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கவும் தோணும் எனக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூடு தான் இந்த ஹீரோ கேரக்டரில் கொண்டு வந்தேன். அண்ட் அது இப்போ பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படத்தில். அண்ட் ஹி ஹஸ் ஓன் த ஃபிலிம் டில் த கிளைமேக்ஸில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் நீங்கள் பாலாஜியை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் பாலாஜி. அண்ட் இது பெரிய டீமாக இருக்குது. நன்றி சொல்லி முடித்தா அடுத்த ஷோ தாண்டி போயிடுவோம் போல இருக்குது. இந்த சத்யராஜ் சார், லால் சாரை பற்றி பேசாமல் நான் இறங்க முடியாது. சத்யராஜ் சார் சீசன்ட் ஆக்டர், சீனியர் ஆர்டிஸ்ட். ஏன்னா ரொம்ப நான் பொதுவாக என் படத்தில் அவ்வளோ பெரிய சீசன்ட் ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு ஆளை வச்சு நீ தான் சத்யராஜ், நீ தான் லால், அது மாதிரி நானும் மைண்டில் நினச்சி நான் அவங்கள எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு சீசன்ட் ஆக்டர் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யோசனை இருந்தது. நம்ம நிறைய இஷ்டத்துக்கு மாற்றுவோம், அதெல்லாம் ஒரு செட் ஆவாரா அப்படிலாம் தோணுச்சு. ஸ்டார்டிங் வீக்லேருந்து ஆரம்பிச்சது அது. அவர் சேஃபாக அழகாக விக்கி சொல்கிறாரு, இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். பட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு குழந்த மாதிரி இருந்தார் அவர். இந்த படத்தில் 2 சைல்டு ஆர்டிஸ்ட் பானுங்க, அவனுங்க தான் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணானுங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்ததை பார்க்கவே மாட்டேன் இப்படி பாருங்க. சொல்லுங்க. ஆனால் இவர் என்ன அப்படி பார்ப்பார், என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இவர் கூடயும் சரி, லால் சார் கூடயும் சரி, இட்ஸ் அ பிளெஸிங். ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஒர்க்கிங் டைமு. ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்தாங்க 2 பேரும். பர்டிகுலர்லி அந்த வாக் சார், இன்டர்வல் பிளாக்ல வர ஒரு வாக்,
அந்த இப்போ வாக் த்ரூன்னு வாங்கல ஒரு வீடியோ காட்டு அந்த மாதிரி ஒரு வாக் ஒன்று வச்சுருக்காரு படத்தில். அந்த வாக் பேசப்படும், அது வந்து நீங்கள் பார்க்கணும். அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு வந்து ரொம்ப என் பக்கத்தில் வந்துருச்சுன்னு என் படத்தில் சார் சிங்கப்பூர் சொல்லணும் ஒரு டைலாக் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு கனவு இந்த படம். லைஃப்பில் வந்து நான் வாழ்க்கை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி அதிசயத்தை ஒழிச்சு வச்சுருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மிராக்கலாக தான் சிங்கப்பூர் சொல்ல நான் பார்க்குறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரிலீஸ் கிட்டே இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நல்ல படம் எடுத்தேன். இது வரைக்கும் நான் எடுத்த படத்துலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு இதற்கு தான் சொல்லிட்டு பாலகுமாராக இருக்கலாம். பட் எனக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 நீட்டான ஃபினிஷ் உள்ள ஒரு படம் இந்த படம் தான். அண்டு ரோபோ சங்கர் என் செல்லம், என் டார்லிங், நினைக்கிறியா நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ எனக்கு என் வயசு சொல்லிக் கொடுக்குறாரு. அண்டு தேங்க்ஸ் சங்கர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். இதில் நிச்சயம் பாலகுமார் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அண்ட் கிஷன் இன்னொரு ஹீரோ, அவர் வந்து இந்த படத்தில் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாக இருக்கார் கிஷன். போய் சொல்லாதீங்க, வெளில கம்மியாக தான் இருக்குன்னா. படம் ஃபுல்லாக இருக்கார் கிஷன். ஆல்மோஸ்ட் அது பாலாஜி மேலே இருந்த அவரோட அஃபெக்ஷன்னால அது நடந்தது. இல்லைன்னா மற்ற ஆள் வரமாட்டாங்க அந்த மாதிரி. அவர் படம் ஃபுல்லாக இருக்கார். அவரோட கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் கவலைப்படலாம்னா அவர் இருக்கார், படம் ஃபுல்லாக இருக்கார். இங்கே யாருமே கேர்ள்ஸே இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரே ஆம்பளைங்களாம் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆனால் படம் அப்படிலாம் இல்லை. ஸோ படத்தில் அழகான 2 கேர்ள் இருக்காங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் தட். அண்டு தலைவர் விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஒரு பிரதர்லியாக அவர் கூட இருக்கும் போது நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். விஜய் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். விவேக் மெர்வின், இந்த படத்தில் ஒரு 2 சாங் தான் தேவைப்படுது கதையில். அந்த 2 சாங்குமே வந்து 2 எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே 2 ஜேர்னலில் இருந்தது. அந்த 2 ஜேர்னலுமே வந்து எனக்கு பிடிச்சது அந்த மாஸ் சாங்கை விட இன்னொரு லால் சாருக்கு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு ஒரு ஃபைனஸ்ட் மெலோடி. அது கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ரசிப்பீங்க. அந்த லிரிக்ஸ் எழுதுகிற உமாதேவி அண்டு ஹரிவு 2 பேருமே எக்ஸல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்டு கம்மிங் டு மை டார்லிங், என் தலைவன், என் நண்பன், என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி. நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணேன், விஜய் இது மாதிரி எனக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, இல்லை அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு டேட், ஒரு ஆர்டிஸ்ட் டேட், அதை மிஸ் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நானும் அது பாரு வரல பாருன்னு ஒரு சின்ன கோவம். சரி சொல்ல யார்கிட்டையும் சொல்ல, அதோட ஃபோனை வச்சுட்டேன். திடீர்னு நீங்கள் உட்காந்துட்டுக்கே இப்போ வர, அதுதான் என் தங்கம், வேறு என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் பண்ணல, அவரும் ஃபோன் கால் பண்ணல. ஆனால் புரியும், இல்லை அவனுக்கு டைரக்டர் கோகுலுக்கு இது தேவை, நான் போகணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன விஷயமா இருந்தாலும் வில் பி தேர் ஃபார் மீ. ஸோ தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, பட்டு தேங்க்ஸ். எடிட்டர் செல்வா, பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம படத்தோட அவரும் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் இருப்பார். அண்டு ரொம்ப ஸ்டைலிஷான எடிட்டர். படமும் அதே மாதிரி தான் ஸ்டைலிஷாக கட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் செல்வா. செல்வாவோட அசிஸ்டன்ட் ஆம்ப்ரோஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனையும் நான் கூப்பிட்டுக்கணும் என் அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண பையன். அண்டு ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். சுகுமாரை நான் அசிஸ்டண்ட் டைரக்டர் இருக்கும் போதே வந்து சுகுமார் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அப்போத்துலேருந்தே 2 பேருக்குமே தெரியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே சுகுமார் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் நடிகன்னு சொல்லுவார் என்ன. ஆனால் அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை எனக்கு. பட் சுகுமார் வந்து ரொம்ப நாளாக பேசி எந்த படம் பண்ணலான்னு பேசி இந்த படம் தான் செட் ஆச்சு. அண்ட் இது டோட்டலாக வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆங்கிளே போகாமல் படம் ஃபுல்லாகவே கிம்பலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டர் கூடவே வராமல் இருக்கும், ஆடியன்ஸ் அந்த கேரக்டர் கூடவே பார்த்தா எப்படி இருக்குமோ படம், அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் தான். தேங்க்ஸ் சுகுமார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜாவித் ரியாஸ் அண்ட் பூபதி பற்றி ஃபைனலி ஹேவ் டு டாக் தம். ஜாவித் ரியாஸ் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வரைக்கும் நான் சொல்கிறேன்ல, இந்த படம் எனக்கு
ரொம்ப இந்த நான் பண்ண படத்துலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம். சொல்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் ஜாவேத். ஏன்னா இதுவரைக்கும் என் படங்களே இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தது கிடையாது. எல்லா வாட்டியும் ஆசைப்படுவேன், நடக்காது. ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் நினச்சதை மீறியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஜாவேத். டெஃபினெட்லி கோ ஃபார் மைல்ஸ். தேங்க்ஸ் ஜாவேத். அண்ட் பூபதி வந்து என்ன சொல்கிறது, தம்பியா அசிஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்ல முடியாது எனக்கு. ராஜீவ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேலண்ட். ஒரு இன்னைக்கு பிரபுதேவ மாஸ்டருக்கே அவர் தான் கொரியோகிராஃபராக இருக்கார், அவர் டான்ஸ் டைரக்டராக இருக்கார். ஸோ எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தில் டெடிக்கேட்டடாக நான் ஷூட் பண்ண அந்த 4 மாதமே வேறு எந்த படமும் ஷூட் போகாமல் சீனில் கூட நிறைய சீன் எடுக்க வச்சுருக்கேன் அவரை. ஸோ தேங்க்ஸ் பூபா, நான் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சொல்லிட்டேன்ல, ஜான் விஜய் சார் சொன்னல, ஜான் விஜய் சார் என்ன சொல்கிறது, நாங்கள் அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது அவர்கிட்ட. கண்டிப்பாக வந்து இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன், நிஜமாகவே சரக்கு இருக்குது. ஏன்னா படத்தில் ஏதாவது சரக்கு வேர்டு யூஸ் பண்ணோட அவரை தான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் என்ன இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா அது ஒரு இங்கிலீஷ் டீக் சொல்லுவார், ஐரிஷ் விஸ்கி, ஸ்காட்லாண்ட் ஸ்கேட்ச், இல்லை நிறைய வச்சுருக்காரு அவர். ஸோ அவர் சரக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் அவரை பாராட்டுவீங்க. ஸோ சொல்லிட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். இந்த பசங்க இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. அத்வைத், பிருத்வி, அக்ஷய் அண்ட் விதேஷ் 4 பேருமே வந்து பாலாஜியோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் அண்ட் கிஷனோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் வர்றது. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். படம் முதல் 25-30 மினிட்ஸ் யூ வில் பி ஸ்டன்ட் ஃபார் ஷுர். இது மட்டும் நான் வந்து கர்வத்தோடவே சொல்லுவேன், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த 4 பேர் பின்னி எடுத்துட்டானுங்க. பிருத்திவியோட அம்மா ஒருவாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐஸ்வரி கணேசன் காரில் போகும்போது காரை எடுத்துட்டு ஓடி வந்து இவனை பாராட்டினாராம். அப்போ எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருப்பான்னு பாருங்க. ஸோ அதனால சாதாரண விஷயம் இல்லை. அது எனக்கு ரொம்ப ஒரு சீரியஸ் சாதாரணமாக பண்ணுவாங்க. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த விதேஷ் வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பான் படத்தில், தட் வில் பி அ டர்னிங் பாயிண்ட். பாருங்கள், அதில் எல்லாமே இலேரியஸ் இருக்குது. என்கிட்ட எதிர்பார்க்குற இலேரியஸ் கொஞ்சம் கூட குறையாது. அதெல்லாம் தாண்டி அங்கே கொஞ்சம் எமோஷனாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ உங்களை நம்பி தான் போகிறேன். ஸோ படம் பார்ப்போம். ஃபஸ்ட் டே 25th. அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நாள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பேச சொல்கிறாங்க, இது நான் பேசுகிறேன். விவேக் மெர்வின், த மோஸ்ட் பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் விவேக் மெர்வின். டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள், திரு விஜய் சேதுபதி அவர்கள் அண்ட் மேடையில் இருக்கிற அனைத்து எங்களோட ஸ்பெஷல் கெஸ்டும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறோம் இந்த லைட் போர்டு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கிட்ஸையும் வந்து நாங்க வழங்குறோம். ஸோ இது வந்து ஒரு லைட்டா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ஸோ they are going to do it for a lot of people. So we can take this as a photo opportunity. எல்லாருமே ஒரு புகைப்படத்துக்கு ப்ளீஸ், we can take this as a photo opportunity. ஸோ இதுதான் வந்து எம்பி சலூன் அவர் வச்சிருந்த அவங்களோட அந்த சலூன், அந்த போர்டு அது. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்படி மாத்தி கொடுக்க போறோம் அவங்களுக்கு.
தேங்க்யூ மிஸ்டர் ஏழுமலை அண்ட் தேங்க்யூ மேடிக்கொண்ட அனைவருக்கும். அண்ட் ஐம் ஷோர் உங்க பிசினஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற ஒரு விஷயம் இனிமே ஆஹா ஓஹோன்னு போக போகுது. டெஃபினட்டா தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததா நம்ம இவர் பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லோருக்கும் பிடித்த நடிகர் மற்றும் நல்ல மனிதர், எங்களோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டைம் ஆயிடுச்சு, கடைசியாக என்கிட்ட மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கப்பூர் சார் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்எல் போட்டுருது. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டுறோம்னு நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்ல வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடிச்சு பேசிட்டோம். இல்லை ரொம்ப நேரம் வேணும் நம்ம பேசினோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்காடுகளை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டி இருக்குல்ல, என்ன கஞ்சத்தனம். ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம். ஒன்றும் இல்லை. இந்த கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தேன், யாருமே பேசல போல. சரி, நானாவது பேசிட்டு போயிட்டேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார். ஆனால் கூகுள் சார் வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் சார். அது ஒரு எனக்கு அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறதுல பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை, இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அது ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சதும் சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் இருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூவ் பண்ணுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சார் உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் சார். சத்யரா சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்களை பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், பெரிய அநியாயம் சார் எல்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுறது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன், ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொன்னாங்க. சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டயலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த அண்ட் நான் நிஜமாக மனசார இது மேடைக்காக சொல்லாது, ரொம்ப நாள் மனசார எங்கிறேன். உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். யூ ஆர் கிரேட் அண்ட் யூ ஆர் ஃபென்டாஸ்டிக்.
நன்றி. நீங்கள் எங்களோட இன்னும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். ஏரியாஸ்ல கொடி கட்டி பறந்ததும் இல்லாம நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி இப்போ வேல்ஸ் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு. தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் சினிமாக்கு இவரோட சப்போர்ட் வந்து நம்மளால வந்து வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. we are very happy to welcome our producer டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் லான்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 இருக்குது எனக்கு தெரியும். சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் கோகுல் சாரை டைரக்டரா வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் தனியா நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்திலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்துல என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன், ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நீங்க ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க, ஆனா அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு. இந்த படம் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல சத்யராஜ் சார் வந்து கலக்கி இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதி படை அந்த மாதிரி படங்கள் எல்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்துல வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்தாங்க, பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லா ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிடிக்காம அவங்க வாங்க மாட்டாங்க, படம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல நடிச்ச எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து பிரமாதமா டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த குட்டி பசங்க வந்தாங்க, அவங்க எல்லாம் அப்படியே அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த குட்டி பசங்க, ஃபர்ஸ்ட் பாலாஜி, செகண்ட் பாலாஜி, கிஷன் இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லால் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 2 ஹீரோயின் இருக்காங்க படத்துல. அவங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, அதனால வர முடியல. நீங்க கோகுல் சார் சொன்ன மாதிரி படத்துல நல்ல கலர்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு எல்கேஜி எப்படி இருந்ததோ, ஒரு கோமாளி எப்படி இருந்ததோ, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ, அதை விட பிரமாதமா சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது நிச்சயமா நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாமா கே ராஜன் மற்றும் அம்மா கிரியேஷன்ஸுடைய அருமை நண்பர் டி சிவா, என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ஏஎல் விஜய்,
மற்றும் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா பிரஸ் பீப்புளுக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சத்தியம் தேட்டரில் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிட்டு இருக்கும் போதே மைக் ஆஃப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்கு. முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ வந்ததுக்கு. வந்திருக்கிற மீடியாவுக்கு, பத்திரிகை துறை, இன்டர்நெட், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறைய சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்னைக்கு நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக்கின என்னோட ஃப்ரெண்ட், அவரோட நான் நடிச்சிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம், ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டைரக்டர் கோகுலுக்காக வந்தது. டைரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா, நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ண அவர் படத்துக்கு. அவர் கே ராஜன் சார், என்னோட முதல் படம், நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா. எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார், நான் அவங்க கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பாரு. ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றத பக்கத்தில் இருந்து பார்த்தேன் நான் உங்ககிட்ட. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் நடித்த படம் இது. ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன் தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தில் நடிக்க, ஒரு ஃப்ரெண்டாக நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் அவரே ஹீரோவாக 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோட அம்மாவும் நடித்தவங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, எங்கள் ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க, அகல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ. 2 பேருக்கும் நன்றி. ஆனால் எனக்கு 2 பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க, 2 பேருமே வரல. என்னோட ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, கொலைன்னு. அப்போவும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது, எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட், சத்யராஜ் சார் இருக்காரு, அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க. இப்போது என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஐ விஷ். ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் தான். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் கெரியர். நான் ஷீதல் இன்னொரு ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடித்து கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் டைரக்டர் லோகேஷ். ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ₹1 காசு வாங்கிக்காம அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ண ஆர்டிஸ்ட். சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்கள். உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரிகிற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மவின். 2 பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலை அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அதை பண்ண ஜாவித் ரியாஸ், மாடகிராம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார். அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவர் மூஞ்சிலே குத்தினார், நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனால் உண்மை என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸாக. அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறைய டயலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் படங்களில் எழுதிட்டு இருக்கேன். பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 2 வாரம் அப்படி தான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம். நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவார். ஃபைனலாக எங்கள் 2 பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும் போது
என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுலேருந்து கடைசி நிமிஷம் இப்போ இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு. அதை நம்ம உள்ள வாங்கினோம்னா இந்த படம் முடியும் போது பெட்டர் ஆக்டரா வெளில தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எங்களுக்குள்ள வந்து அந்த புரிதல் இருந்தது, படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமா இருந்தது, பட் ஆனால் கண்டிப்பா நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சிட்டேன். அப்போ நான் பெட்டரா நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலாக வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாமல் எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டாக ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்குறாரு, அவர் என்னை அப்படி தான் நம்புறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவர் இதை பண்ணுறாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாதம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்ல இல்லை எனக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா இந்த படம் ரொம்ப பெருசாக இருந்தது, எக்கச்சக்க ஆர்டிஸ்ட், எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்கள் படத்தில் காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளோ செலவு இருக்குது, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து திருப்பி ஒரு 3 மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னை நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற, இதுக்கப்புறமும் இருக்க போகிற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்தீங்க, நீங்கள் இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அவங்களுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்லேருந்து சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நிதி. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து கெஸ்டாக வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடித்த வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப்பை வண்டி வீடியோ கிளிப்பை வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினைச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால தான் உயர்ந்தான், அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அட பாவீங்களா. அந்த வீடியோ இன்னொரு 5 செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இல்லை கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்துருந்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கல. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ், அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்லை ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பி தான், இந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை, நான் ஒரு வானம் பாடி ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்கிறது வந்து போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்லை விளாகர் ஆகலாம். இது மாதிரி புதுசாக செருப்பு தைச்சா கூட நான் செமையாக தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதிக்காரங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊர்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துல இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையா பிடிச்சி பண்ணா மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எனக்கே வந்து நடிக்கும் போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனா செமையா இருக்கும்னு ஆசையா பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையா படிச்சிருங்க. அந்த செமையா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி, இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்துல ஒண்டி உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுல இருந்தே வந்து சலூன்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், காலேஜ் அவங்க அப்பாக்காக போறான், ஆனா ஒழுங்காவே படிக்கல, அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா, இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா. ஏன் அப்படின்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டாரு. எதுவுமே வரல அதனால அவன் முடிவெட்ட போயிட்டான்னு இல்லாமல் அவனுக்கு எல்லாமே வரும், செமையா படிச்சான், இருந்தாலும் அவன் பிடிச்சதை செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னு அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பயங்கரமா படிச்சிருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேயே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும், இன்ஃபேக்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க என்ன படிச்சாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சிரு. அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்க வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படித்த ஃபர்ஸ்ட் ஆள். நான் ஒருத்தன் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கையை என்னால் மாற்ற முடிச்சது. எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ 100 பேர் 1000 பேராக மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ ஒரு 4 நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மீடியா எனக்கு ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ லான்ச் கவர் பண்ணியிருக்கேன், ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போலேருந்து நான் பார்க்குற நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங். டேக் திஸ் ஃபிலிம் டு த வேர்ல்ட். நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஆல் தி பெஸ்ட். இனிய பூசம், எங்களுக்கு தைப்பூசம் அன்னைக்கு தான் ரிலீஸ். இனிய தைப்பூசம், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 4 நாள் லீவு. ஆண்டி அங்கிள், தம்பி தங்கச்சி, இதே பச்சை சட்டை. தியேட்டர்ல போய் படத்தை பாரு. நன்றி. டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் வெளியிட மேடையில் உள்ள அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். சோ இந்த ட்ரெய்லர் லான்ச்ல முக்கியமா 2 பேருக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரெட் ஜெயின் மூவிஸ் மிகவும் நன்றி. அண்ட் அடுத்ததாக we extend our special thanks to Think Music, our audio label. Thank you.